உத்திரமேரூர் அருகே உள்ள அருள்மிகு அலர்மேல் தாயார் சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலய 19ஆம் ஆண்டு கருட சேவை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த மானாமதி கிராமத்தில் உள்ள அருள்மிகு அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வையம் கண்ட வைகாசி திருநாள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு கருட சேவை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு பக்தர்கள் தீபாராதனை காட்டி தேங்காய் உடைத்தும் ஸ்ரீ சீனிவாச பெருமாளை வழிபட்டனர். இந்த விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் சுகுணா சுந்தரராஜன், அதிமுக நெசவாளர் அணி மாவட்ட செயலாளர் வில்வபத்தி, முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ரவிசங்கர், நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி நாகராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நல்லூர் சேப்பாக்கம் வேப்பூரில் கலைஞர் பிறந்தநாளை ஒட்டி தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதல்வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு நல்லூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் வேப்பூர் சுற்றியுள்ள நல்லூர் சேப்பாக்கம் வேப்பூர் பகுதிகளில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் தலைமை செயற்குழு உறுப்பினர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக தலைமை கழக பேச்சாளர் ஆரணி மாலா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் மக்களுக்கு நன்மை தரும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். பெண்களுக்கு இலவச பஸ் பயண சேவை, மகளிர் உரிமை திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் 48, கலைஞர் காப்பீடு திட்டம் உள்ளிட்டவை குறிப்பிடத்தக்கவையாகும் என அவர் தெரிவித்தார். மேலும் சமூக நீதி, மொழி பாதுகாப்பு, கல்வி வாய்ப்புகள் என பல்வேறு துறைகளில் கலைஞர் கருணாநிதி ஆற்றிய சேவைகள் தமிழகத்தின் வேறாக அமைந்துள்ளன என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து வேப்பூரில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மழை குறுக்கிட்டதால் குடை பிடித்தவாறே கலைஞரின் புகழை பரப்பினார். இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கருப்புசாமி, மாவட்ட கழக பிரதிநிதியும் முன்னாள் கவுன்சிலருமான சக்தி விநாயகம், ஒன்றிய பொருளாளர் வெங்கடாசலம், ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாதுரை, மாரிமுத்தால் குணா, மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளர் ரகுநாதன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சசிகுமார், நெசவாளர் அணி சுப்பு, அன்பழகன், மகளிர் அணி ராஜேஸ்வரி, முன்னாள் கவுன்சிலர்கள் ஏழுமலை, மனோகரன், சார்பு அணியின் அமைப்பாளர்கள் சேப்பாக்கம் செந்தில்குமார், மாரிமுத்து, சிறுநெல்லூர் வேல்முருகன், ராஜவேல், துரைமுருகன், இளைஞர் அணி அமைப்பாளர் தனசேகரன், துணை அமைப்பாளர்கள் பாபு, வேப்பூர் குணசேகரன், அதியூர் சூர்யா, செல்வம், சாக்ரட்டிஸ், கிளை செயலாளர்கள் மணிவேல், தண்டபாணி, அரியீசன், விஜயன் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஈடு கொடுப்பதிலே குறைவான தகுதியை பெறுவார்கள். அதற்காக ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கலைஞர் சிந்தனையிலே தாய்மார்கள் வந்து உட்கார்ற வரைக்கும் இந்த கொடுமை தான் நடந்தது. பெண்கள்னா ஒரு ஆடு மாடு வாங்கி விட்டுருவாங்க. ஆடு தான், மாடு கூட இல்லை, ஆட்டை வாங்கி விட்டுருவாங்க. அது படித்து வேலைக்கு போதோ இல்லையோ, வயசுக்கு வந்தோடனே அது உள்ள வந்துட்டாரு. அடுத்த முறை தேர்தல் வர்றப்ப 1962 தேர்தல் இல்லைன்னா
62 50 தலைவர்தான் தான் இறக்கும் வரை நின்ற சிறையில் அனைத்தையும் வென்று நடத்திய ஒரே தலைவன் நம்முடைய தலைவர் கலைஞர். மதுராந்தகம் அருகே அரசு மதுபான கடையில் வாங்கிய மது பாட்டிலில் புழு முட்டைகள். மது பிரியர் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த திருக்கழுக்குன்றம் செல்லும் சாலையில் கீழவளமம் கிராமத்தில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. மது பிரியர் சிகாமணி என்பவர் அந்த மதுபான கடையில் விலை குறைந்த மதுபான குவார்ட்டர் பாட்டிலை ஒன்றை வாங்கியுள்ளார். அதில் புழு முட்டைகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்பு கடைக்காரரிடம் இது பற்றி கேட்டபொழுது, இது அரசாங்கம் விற்கும் சரக்கு, நாங்கள் என்ன செய்வோம் என்று பதில் கூறியதும், நீ எங்கு சென்றாலும் ஒன்றும் நடக்காது என அரசு மதுபான கடை ஊழியர்கள் திமிராக பேசுவதை கூறி மது பிரியர் இந்த கடையில் எப்பொழுதும் அரசு நிர்ணயித்த தொகையை விட ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபாய் கூடுதலாக தான் வாங்குகிறார்கள் என மது பிரியர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. 3 பொட்டி போகுது ஒரு இடத்துக்கு, அதே கேமரா வச்சுக்கிறோம். 3 கேஸ் போகுது ஒரு காருக்கு திறக்கலான்னு போனேன். பார்த்தா முட்டை இட்டுக்குது. அதில் முட்டை இட்டுது என்னான்னு சொல்லிட்டு பேசிக்கின்னு திரும்ப ஒயின் ஷாப்பில் போய் கேட்குறேன், என்னையா முட்டை இட்டுக்குது, இதில் எப்படி வருதுன்னு கேட்டேன். நீ எங்கே என்ன பண்ணுறே பண்ணல, கவர்மெண்ட் சரக்கில் நாங்கள் என்ன பண்ணோம். திண்டிவனம் கன்னிகா பரமேஸ்வரி பெண்கள் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பரமேஸ்வரி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திண்டிவனம் அரசு நிதி உதவி பெறும் பரமேஸ்வரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றது. 100% தேர்ச்சியை கொடுத்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுதர்சனன் அனைவரையும் வரவேற்றார். 100% தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கு வெள்ளி நாணயமும், முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. பள்ளிக்குழு செயலாளர் நாகராஜ் குப்தா, பள்ளிக்குழு தலைவர் நரசிம்மன், உறுப்பினர்கள் ராஜாராம், முன்னாள் பள்ளிக்குழு செயலாளர் சஞ்சீவ் குப்தா ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இறுதியாக ராஜேஸ்வரி நன்றி கூறினார். முதல் மாணவி கே காவியா, 2ஆம் மாணவி தீபஸ்ரீ. இந்த கவர் வாங்கி மேலே வைமா, இந்த கவர் வாங்கி மேலே வை, இதுக்கு மேலே வை, இதுக்கு மேலே வை, அதுக்கு மேலே வை. அப்படியே எங்கே பாரு, கப்பு தெரியாத மாதிரி பிடி, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி பிடி. ரைட், ஓகே சார், ரெடி, தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரெடி, தேங்க்யூ சார். லக்ஷ்மி பிரியா, காவியா. சரிங்க, ஸ்டாஃபும் கொஞ்சம் வர வைக்கலாமா? எல்லா பசங்க எல்லா ஸ்டாஃபும் மேலே. விருத்தாச்சலம் அருகே 20 கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலை குண்டு குழியுமாக போக்குவரத்திற்கு லாய்க்கற்ற சாலையாக மாறிய அவலம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பேரலையூர் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் வழியாக செல்லக்கூடிய பிரதான சாலையின் மூலம் 20 கிராமப்புற மக்கள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் இச்சாலையானது குண்டும் குழியுமாகவும் போக்குவரத்திற்கு லாய்க்கற்ற சாலையாக மாறி உள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய பள்ளி வாகனங்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வரும் நிலையில் ஒரு சில நேரங்களில் விபத்துகளும் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
இந்நிலையில் இரவு பெய்த கனமழையினால் சம்பந்தப்பட்ட பேரலையூர் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலை முற்றிலுமாக சேரும் சகதியுமாக மாறியதால் வாகனங்கள் பள்ளம் மேடு என எதுவும் தெரியாமல் ஊர்ந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது குறித்து விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கிராமத்தின் வழியாக செல்லக்கூடிய சாலையை புதுப்பிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். விருத்தாச்சலத்தில் இருந்து கிராமப்புற பகுதிகளுக்கு 2 விடியல் பேருந்தை விருத்தாச்சல சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பெரிய காப்பான்குளம் எடையூர் அருகே கிராமங்களில் பொதுமக்கள் தங்கள் கிராமங்களுக்கு கூடுதல் பேருந்தில் இயக்க கோரி விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனிடம் மனு கொடுத்தனர். அப்படி விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் விருத்தாச்சலத்தில் இருந்து பெரிய காப்பான் குளத்திற்கு விருத்தாச்சலத்தில் இருந்து எடையூருக்கும் 2 விடியல் பேருந்தை மக்கள் பயன்பாட்டிற்காக விருத்தாச்சலத்தில் இருந்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். போதும் அவ்வளோதான் போதும். விருத்தாச்சலத்தில் பேக்கரி கடைக்குள் புகுந்து ஊழியரை கொடூரமாக தாக்கும் காவல்துறை அதிகாரியின் சிசிடிவி வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் முன்பு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அர்ஜுனன் என்பவருக்கு சொந்தமான ஐயங்கார் பேக்கரி கடை அமைந்துள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் இக்கடை திறக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு கடை திறக்கப்பட்ட ஒரு சில நிமிடங்களேயே அவ்வழியாக வந்த காவல்துறையினர் வாகனத்தை கடைக்கு முன்பு நிறுத்திவிட்டு அதிலிருந்து காவலர் ஒருவர் இறங்கி கடைக்குள் செல்கின்றார். அவ்வாறு சென்றவர் தகாத வார்த்தைகளால் திட்டியபடியே கடையில் பணிபுரியும் ஊழியர் வீரமணி என்பவரை கொடூரமாக தாக்கி கடையை மூட சொல்லி மிரட்டுகிறார். மேலும் கடைக்கு டீ குடிக்க வந்த வாடிக்கையாளர்களையும் வெளியேறுமாறு விரட்டுகிறார். இது குறித்த சிசிடிவி வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வணிகர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. தாக்குதலுக்குள்ளான ஊழியர் வீரமணியின் முதுகில் சிராய்ப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து வணிகர்கள் கூறுகையில், விருத்தாச்சலம் காவல்துறை அதிகாரிகள் நகரத்தில் உள்ள அனைத்து கடைகளையும் இரவு 11 மணிக்கு மேல் மூடிவிட வேண்டும் எனவும் காலை 4 மணிக்கு மேல் கடையை திறக்க வேண்டும் என உத்தரவு அளித்திருப்பதாகவும், இதனால் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய பயனாளிகள் இரவு நேரங்களில் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காமல் அவதி அடைவதாகவும், விருத்தாச்சலம் காவல்துறை அதிகாரிகள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறோம் என்று கூறி வணிகர்களை திட்டமிட்டே முடக்குவதாக புகார் தெரிவிக்கின்றனர். இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 24 மணி நேரமும் கடையை திறக்கலாம் என்று விடியல் முதல்வர் கூறிய நிலையில் விருத்தாச்சலம் நகரை மட்டும் விதிவிலக்கு என வணிகர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தற்பொழுது விருத்தாச்சலத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.
விருத்தாச்சலத்தில் 1 மணி நேர மழைக்கே நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் சுமார் 1 மணி நேரமாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் விருத்தாச்சலம் கடலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அமைந்துள்ளது. அவ்வாறு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு செல்லக்கூடிய சாலையில் வடிகால் வாய்க்கால்களில் மழைநீர் செல்வதற்கு எவ்வித ஏற்பாடுகள் செய்யாததால் 1 மணி நேரம் மழைக்கே குளம் போல் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தங்களது அலுவலகம் முன்பே மழைநீர் தேங்குவதை அகற்றுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருத்தாச்சலம் அருகே சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் சாக்கடை கழிவுநீர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கார்குடல் கிராமத்தில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் உள்ள மேட்டு தெரு மற்றும் பிள்ளையார் கோவில் தெருவில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் அக்கிராமத்தில் உள்ள வடிகால் வாய்க்கால் வழியாக செல்கிறது. அவ்வாறு செல்லும் வடிகால் வாய்க்காலானது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் சாக்கடை கழிவுநீர் வெளியே செல்ல முடியாமல் முற்றிலுமாக நிரம்பி வெளியே வழிந்தோடி சாலையில் குளம்தோல் தேங்கி நிற்கிறது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், பள்ளி மாணவர்கள், விவசாயிகள் என அனைவரும் கடுமையாக அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் கடந்த 2 மாதமாக இதே நிலை நீடிப்பதாகவும் இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருவதாகவும் அக்கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து வடிகால் வாய்க்காலை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வடிகால் வாய்க்கால் தூர் வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இல்லை இது கால நேரத்தில் வந்துன்னா அந்த மாதிரி இது வரைக்கும் தண்ணி நிற்கும். அதில் சொன்னேன், நான் சொல்லி மறித்தேன். என் பேச்சை கேட்கல, நம்பர்லாம் கூட்டு வச்சு அந்த ஒரு 30-40 வருஷமாக உப்புட்டே இருந்திருக்கேன். எங்கள் பையன் மண்ணை வாங்கினாப்ல கொடுத்துட்டாப்ல அப்படியே. ஆமாம் ஏன்னா சார் சுத்தமான தான் நேற்று வந்து சும்மா வந்தால் வந்து ட்ரெயினை